Assalamualaikum. Welcome back to my channel Henna by Nilo. This is Nilofer. நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா ஃப்ளோரல் மெஹந்தி கிளாसेस வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வித் ஹென்னா மிக்ஸாலஜியோட அண்ட் சர்டிஃபிகேட்டோட நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மந்த் வந்து பேட்ச் 2க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் இன்ஷால்லா. அப்போ வந்து நீங்கள் இந்த பேட்ச் 2ல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் 2ல் ஜாயின் பண்ணுறதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குன்னா பிரைடல் கோன்ஸ், ப்ராக்டிஸ் கோன்ஸ் அண்ட் வந்து நெயில் கோன்ஸ் இப்போ தான் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கேட்ட ஒரு பொருளுமே நம்ம வந்து சூன் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸ்டே டியூன் இன்ஷால்லா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் 11க்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பேசிக் ஹென்னா செக்ஸ் பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து நான் போட்டிருக்க மாதிரியே இந்த மாதிரி வந்து பிரித்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து பாக்ஸ் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி போட்டுட்டு நீங்கள் போடும்போது உங்களுக்கு அது நீட்டாகவும் இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்க்குறதுக்கும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிசைன் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து கிளாஸ் 1 வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. ஏன்னா இது ஃபுல்லாக லைன்ஸ் பேஸ் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸ் வந்து நான் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. ஸ்பேஸ் வந்து ஈவனாக இருக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன போனால் கூட நமக்கு டிசைன்ஸ் எல்லாமே கரெக்டாக வராது. ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்றதை பார்த்து கரெக்டாக நீங்களும் ட்ரா பண்ணுங்கள். பொறுமையாக ட்ரா பண்ணணும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஓகே, இந்த மாதிரி ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் வந்து போடும்போது கரெக்டாக போடணும். கொஞ்சம் ஷேக் ஆனால் கூட அந்த லைன் வந்து கொஞ்சம் வந்து இதுவாகிடும், ஆடிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து செக்ஸ் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஒரு லைனும் இன்னொரு லைனும் வந்து ஜாயின் ஆகிற இடத்துல இந்த மாதிரி வந்து 4 சைட்ஸும் டாட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இதிலே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி போடக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன். நான் போடுறேன் பார்த்தீங்களா? ஸோ ஒரு டாட் போட்டுட்டு அப்படியே தொடர்ச்சியாக 4 சைடு போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாட் வந்து வைக்கிறீங்கன்னா அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த டாட் இந்த மாதிரி வைக்கும்போது அது கொஞ்சம் நீட்டாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதே மாதிரியே நம்ம இந்த செக்ஸ் பேட்டர்ன் ஃபுல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த செக் பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் லைன்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கோ எல்லா சைடும் நம்ம வந்து டாட்ஸ் வச்சு இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து போட்டுக்கணும். இப்போ சேம் அதில் பார்த்த மாதிரியே தான் ஸ்லாண்டிங் லைன்ஸை அதே மாதிரியே போடுங்க. ஈவனாக வந்து ஸ்பேஸ் விட்டு போடுங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும். ஸோ அப்போ தான் நமக்கு நீட் அண்ட் கிளியராக வரும். அதே மாதிரி 2 கோடும் இந்த மாதிரி ஸ்டார்டிங் எண்டிங்லேருந்து கரெக்டாக வந்து இந்த ஸ்லாண்டிங் லைனை ஜாயின் பண்ணி போடுங்க. ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம அந்த சைடு 4 டாட் வச்சோம்ல, இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டாட் தான் வைக்க போகிறோம். அதே மாதிரி கீழ் நோக்கி, ஸோ அந்த 2 லைனும் ஜாயின் ஆகிற இடத்துல கீழ் நோக்கி டாட்ஸ் வைக்க போகிறோம். இதிலே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் செக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம பேசிக்காக இருக்கிறது மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதிலே வந்து இன்னும் சில டைப்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு மேலே போட்டு காட்டுறேன். நீங்கள் அதையும் இதே மாதிரி பாக்ஸ் போட்டு தனியாக வந்து எனக்கு வந்து நீங்கள் போட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய ஒர்க்ஸை சென்ட் பண்ணணும். ஸோ கீழே வந்து நம்ம ஃபுல் பாக்ஸ் போட்டல அதில் வந்து கீழ் நோக்கி போட்டோம். ஸோ இதை வந்து மேல் நோக்கி போடலாம், அப்புறம் வந்து சைடில் போடலாம். ஸோ நம்ம அந்த 4 டாட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து தனித்தனியாக நம்ம போடுறது தான் இந்த இது. ஸோ இப்போ செகண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்டும் அதே மாதிரி தான் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து போட்டுட்டு இங்கே என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸை போட போகிறோம்.
ஸோ ஸ்லாண்டிங் லைன்ஸ் நீங்கள் வந்து ட்ரா பண்ணும்போது ஓகே, இந்த மாதிரி செக்ஸ்குள்ளே போடும்போது ஒரு பாக்ஸ்குள்ளே போடும்போது நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து போடணும், ஷேக் ஆகாமல் போடணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா டோட்டல் டிசைனுமே நமக்கு வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செக் வந்து போட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம் சைடு பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டுட்டு அங்கே வந்து நம்ம போடலாம். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிஸ்ட்டில், ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அங்கே உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஸோ இதே மாதிரி பேட்டர்ன் வச்சு நம்ம போடலாம். ஸோ இங்கே போடுறது தான் இந்த டிசைன் எல்லாமே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வைன்ஸ் வச்சு இந்த பேட்டர்னை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே டாட்ஸ் வச்சோடனே அதே மாதிரியே கீழ் நோக்கி பார்க்குற மாதிரி நம்ம வந்து வைன்ஸ் போடணும். ஸோ இதிலே நீங்கள் மேல் நோக்கி பார்க்குற மாதிரி போடலாம், சைடில் வந்து பார்த்த மாதிரி போடலாம். ஸோ அது வந்து நீங்களாக க்ரியேட்டிவிட்டியாக வந்து யோசித்து பண்ணுறது தான். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எல்லாமே நீங்கள் உங்களுடைய ஒர்க் ஷீட்டில் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு சென்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்டு 1 2 3 3 முடிச்சாச்சு. ஸோ இதிலே நான் உங்களுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் செக் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் செகண்ட்லேயே. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒட்டி ஒட்டி போடணும் நம்மளுடைய ஸ்லாண்டிங் லைன்ஸை. ஸோ அங்கே கொஞ்சம் ப்ராடாக போட்டோம் இல்லையா, ஸோ இங்கே கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நான் காட்டுற மாதிரியே நீங்களும் வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸை ஜாயின் பண்ணுறது கரெக்டாக பார்த்து போடுங்க. இப்போது இது எப்படி போட போகிறோன்னா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஸோ இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் 2ல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ வைன்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது, ஸோ அதே டெக்னிக்கை நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு டாட் வச்சு 2 சைடு இந்த மாதிரி இழுத்து விடணும், பேஸ்ட் இழுக்கக்கூடாது. ஸோ லைட்டாக அந்த கோனோட அந்த டிப்பை மட்டும் லைட்டாக அந்த டாட்டில் வச்சு நீங்கள் இழுத்து விடணும். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து இந்த செக் பேட்டர்ன் ஃபுல்லாக நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இதுலேயுமே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு 2 டைப்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா போட பழகிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போடலாம், ஓகேவா. நான் வந்து நல்லா போட தெரியும், ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி போடுறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நடுவில் வந்து டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பேஸ் வந்து இல்லாத மாதிரி நீங்கள் அப்படியும் கூட விடலாம், டாட்ஸும் வைக்கலாம். ஸோ இதுவே 2 டைப் ஆச்சு. ஸோ இன்னொரு டைப் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து டாட்ஸ் எல்லாமே வந்து வச்சு முடிச்சாச்சு. ஸோ எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதில் அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டு காட்டுறேன், இது ஒரு டைப்பு. இதிலே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து அட்வான்ஸ்டு செக்ஸ் பேட்டர்ன்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 4th ஒன்றும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5th செக் பாக்ஸு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பாக்ஸ் போட்டுட்டு இப்போ வந்து டபுள் லைன் போட போகிறோம். ஸோ முதல்ல வந்து சிங்கிள் லைன் போட்டோம், இப்போ வந்து டபுள் தின் லைன் போட்டுக்கணும் இந்த மாதிரி. ஸோ சேமஸ் அதே மாதிரி தான், பட் வந்து டபுள் லைன் போடணும். கிராஸ் போடும்போதும் அதே மாதிரி போடுங்க. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து நிறைய குளறுபடி நடக்கும். ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த உள் சைடு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். முதல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவுட்லைன் மாதிரி முதல்ல போட்டுக்கணும், போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதிலே நம்ம இன்னொரு செக் பாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு டைப். இன்னொரு டைப் என்னென்னா ஹார்ட்டின் ஷேப் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஹார்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம டியர் ட்ராப்ஸ் வந்து செகண்ட் கிளாஸில் பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் 2 டியர் ட்ராப்ஸும் ஒட்டின மாதிரி போட்டோம்னா நமக்கு அதுதான் ஹார்ட் ஷேப் வந்துடும். ஸோ இதுவே நிறைய பேர் வந்து ஓனாக ட்ரை பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ தான் நான் வந்து உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். ஆனால் நீங்களும் ஓனாக வந்து இதை போட்டு நிறைய பேர் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ இதே மாதிரியே இந்த செக்குள்ளே நம்ம அது மாதிரி போடணும்.
ஸோ அவங்க ஃபினிஷ் பண்ணுற இடத்துல நம்மளால் போட முடியலன்னா ஒரே ஒரு டியர் ட்ராப்ஸ் வச்சு முடிச்சிடணும். ஸோ இப்போ இதில் வந்து 2 டைப் ஆஃப் செக் பாக்ஸ் அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து 6th ஒன் சேம் அஸ் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ டபுள் லைன் செக் அதே மாதிரியே இதுக்குள்ளேயே நம்ம போடணும். போட்டுட்டு உங்களுக்கு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா 2 லைனையும் நம்ம ஜாயின் பண்ண இடத்துல நடுவில் ஒரு சிங்கிள் லைன் போடணும். ஸோ இதே மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போடணும். ஸோ எடுத்தோடனே நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடக்கூடாது. இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டபுள் லைன்ஸ்குள்ளே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம் திக் லைன்ஸாக. இதே மாதிரியே எல்லா லைன்ஸையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அடுத்து ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து இப்போ வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஆப்போசிட் சைடில் போடும்போது கரெக்டாக பார்த்து போடுங்க, ஸ்வெட்ச் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நடுவில் இருக்கிறதுல இந்த மாதிரி வந்து டாட்ஸ் வைக்கணும். ப்ளஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே 4 டாட்ஸ் வச்சுக்கணும். ஸோ இது ஒரு டைப். ஸோ இதையும் நம்ம வந்து இப்போ ஃபில் பண்ணியாச்சு. 1 2 இதிலே 2 டைப் பார்த்துருக்கோம். ஸோ 6th ஒன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 7th ஒன் அதே மாதிரி தான் பாக்ஸ் முதல்ல நம்ம போட்டுக்கணும். ஸோ இங்கே போட்ட மாதிரி இங்கே போட்டுக்கணும் நம்ம பாக்ஸ் வந்து. ஸோ எல்லாமே வந்து தனித்தனியாக போட்டால் ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். அதனால் நான் பாக்ஸ் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி பார்த்துருப்போம் இல்லையா கிளாஸ் 1ல். ஸோ அந்த ஜிக்ஸாக்கை யூஸ் பண்ணி இதில் நம்ம வந்து ஒரு 3 டைப் ஆஃப் செக் பாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சைடுலேருந்து ஆரம்பித்தாலும் ஓகே, இல்லை இந்த சைடுலேருந்து ஆரம்பித்தாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த சைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து யாருக்குமே சரியாக வராது. ஸோ நம்ம கரெக்டாக போட்டாலும் அது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வரும். ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்து தான் நம்ம போடணும். இப்போ நம்ம வந்து லைன்ஸ் போட்ட மாதிரி தான் ஜிக்ஸாக் லைன்ஸையும் ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுலேயும் நடுவில் வந்து டாட்ஸ் வைக்கிறது ஒரு டைப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஷேடிங் மூலம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து லைட்டாக பேஸ்ட் வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அந்த இடத்துல பேஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் ஷேடிங். இதுக்கு பேர் ஆரஞ்ச் ஷேடிங் சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக வந்து ஷேடிங்ஸ்லாம் சொல்லி தரும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ளோரல்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த ஷேடிங் தான். ஸோ அதுதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதிலே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்காக ஒன்றே ஒன்று மட்டும் நான் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஷேடிங் பண்ண வரும். ஸோ இப்போ வந்து 2வது முடிச்சாச்சு. அடுத்து 3வது நம்ம வந்து இந்த சைடு போட்டோம் இல்லையா 6th ஒன்னில், அதே மாதிரி தான் இடையில வந்து ப்ளஸ் போட்டுட்டு நடுவில் ஒரு டாட். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. 1 2 3. ஸோ இதில் 3 டைப் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8th ஒன். ஸோ 8th ஒன்னும் நமக்கு வந்து 4th ஒன் மாதிரியே தான். ஸோ இங்கே வந்து நம்ம 3 லைன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல 2 லைன்ஸ் வச்சு போட்டோம். இப்போ 3 லைன்ஸை வச்சு போட போகிறோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு நான் ஈஸியாக வந்து சொல்லித்தரேன். முதல்ல வந்து எத்தனை 3 லைன்ஸ் வருதோ அதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி போட்டுக்கோங்க. பொறுமையாக போடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா லைன்ஸ் வந்து ஷேக் ஆயிரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே நம்ம வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுக்கணும். அதே மாதிரி எல்லா செக் பேட்டர்னுக்குள்ளேயும் இந்த மாதிரி போட்டுக்கணும். ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு அவுட்லைன். ஓகேவா?
ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு வந்துடலாம். பாக்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடக்கூடாது, ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டுட்டா போதும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, லைட்டாக அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கோனில் இந்த மாதிரி பண்ணி விடுங்க. கோனில் பேஸ்ட் வரக்கூடாது, நம்ம போட்டிருக்கோம் இந்த செக் பாக்ஸில் இருந்து லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விடணும். ஸோ இது வந்து பார்த்து பொறுமையாக வாட்ச் பண்ணி போடுங்க. ஏன்னா இது நம்ம வாயில் சொன்னால் நமக்கு வந்து இது கரெக்டாக வராது. ஸோ அது பார்த்து எப்படி போடுறன்றதை நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு பூ டிசைன் மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்றா இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 and 6 7 8 9 10 11 12 13 14 and வந்து 15 டைப்ஸ் ஆஃப் செக் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்களும் போட்டுட்டு ஒரு 1 வீக் வந்து டைம் எடுத்துக்கோங்க. ஸோ 1 வீக் அப்புறம் நான் உங்களுக்கு குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணுறேன் எப்போ வந்து இந்த ஒர்க் ஷீட் வந்து சப்மிட் பண்ணணுன்னு. நிறைய பேர் வந்து டைமே கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டோடு தான் நீங்கள் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக இதை வந்து ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு டைம் வந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எதுவுமே சாதிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து சொல்லும்போதே நீங்கள் அதை பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான், ஓகேவா? ஸோ ஃப்ரீ டைமில் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஸோ நம்ம டைமை நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ நீங்களும் இதே மாதிரியே செக் பேட்டர்ன்ஸ் போட்டுட்டு இந்த 15 டைப்ஸையுமே தனித்தனி செக் பாக்ஸில் போட்டு உங்களுடைய ஒர்க் ஷீட்டை வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஒர்க் ஷீட்டை வந்து எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஃபர்தராக உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேனல் ஹென்னா பை நிலோவை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற கிளாஸஸ் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை ஷார்ட்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை மெஹந்தி ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு வீடியோஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஒர்க் ஷீட்லேயுமே வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம். உங்களுக்கும் நம்ம கோன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து அப்பப்போ ஆர்டர்ஸ் வரும்போது நாங்கள் ஃப்ரெஷ் பேட்சாக தான் மேக் பண்ணி உங்களுக்கு வந்து கொரியரில் சென்ட் பண்ணுறோம். நீங்கள் தமிழ்நாடு பீப்புளாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 டேலே உங்களுக்கு வந்து கொரியர் வந்து ரிசீவ் ஆகிடும், 1 or 2 டேஸில். ஸோ அதர் ஸ்டேட்ஸ்க்கு இப்போதைக்கு வந்து கொரியர் பண்ணுறது இல்லை. நீங்கள் வந்து தமிழ்நாடு பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேருந்து வேணாலும் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து ப்ரைடல் புக்கிங்ஸுமே வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் இல்லை நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் என்னன்றதை நீங்கள் கேட்டுக்கலாம். நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் வேணும்னா முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அந்த கிளாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து கிளாஸ் 12 வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.